அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 144 சங்கீதம் 15வது வசனம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம், கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது. இந்த வசனத்திலே 2 பாக்கியம் உள்ளதுங்கிற வார்த்தை வருது பாரு. அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் இயேசு சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தி சொல்வதற்கு ஆண்டவர் அவ்விதமாக மெய்யாகவே மெய்யாகவே என்று சொன்னார். அதை போல நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள் என்று சொல்வதற்கு, அதை உறுதியாக சொல்வதற்காகத்தான் 2 விஷயம் வருகிறது பாருங்க. இந்த வசனத்தில் பாக்கியம் உள்ளது என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டது அல்லது சந்தோஷமா இருக்கக்கூடியது என்பது இந்த பாக்கியம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமாயிருக்கிறது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் யார்? அந்த ஜனம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 41ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தால் அந்த ஜனம் யார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் யார்? அவர்கள் யாக்கோபின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி, ஈசாக்கின் சந்ததி. ஆக இஸ்ரவேல் ஜனங்களைத்தான் இந்த இடத்துல கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏன் பாக்கியவான்கள்? எப்படி பாக்கியவான்களாய் மாறினார்கள்? அவர்கள் ஆசீர்வாதம் விசேஷமான ஆசீர்வாதம். உலகத்தில் இருந்த எல்லா ஜனங்களை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனங்களின் ஆசீர்வாதம் விசேஷமானது, வித்தியாசமானது. இவர்களின் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாக்கியவான்கள். புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே நீங்களும் நானும் யார் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அப்படியானால் அவர்களின் ஆசீர்வாதம் நம்முடைய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மையும் தேவன் அவிதமாகத்தான் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆபிரகாமின் சந்ததிக்கு, யாக்கோபின் சந்ததிக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்து விசேஷப்படுத்தி இருந்தாரோ அதை காட்டிலும் மிக விசேஷமானவர்களாக புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆவிக்குரிய இஸ்ரவேலராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனமாயிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர்களை காட்டிலும் விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அது நமது வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேறும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா.